பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதிகாரங்கள் 31 முதல் 33 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 31 அதிகாரத்திலே எகிப்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரணங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளமாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் எழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். ஆம், கர்த்தர்தாமே வல்லமையுடையவர். அவர் சீயோன் மலைக்காகவும் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். கர்த்தர் சமயமே உண்டு. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேம் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து அதை விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்காய் மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டதான இந்த வசனங்கள் இந்த உலகமெங்கும் நடக்க போகும் கிறிஸ்துவினுடைய ஆளுகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எருசலேமை காக்க தேவன் ஒரு சிங்கத்தை போல வந்து யுத்த வீரனை போல அசையுடன் யுத்தம் செய்வார் என்று சொல்லி ஆண்டவர்தாமே விக்கிரகங்களை எல்லாம் அகற்றி தேவனத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறைகூவலை எஸ்ஐயா கொடுக்கிறார். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. ஆம், அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போகும், பிரபுக்கள் கொடிய வருவார்கள். அங்கு சீயோனின் எருப்பையும் எருசலேமும் உடைய கர்த்தர் சொல்கிறதான காரியங்கள் 32 அதிகாரத்திலே தங்களது குடும்பங்கள் அங்கே நீதியின் ராஜ்யம், ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்கள் நியாயம் சரித்தனம் பண்ணுவார்கள், காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு அவர்கள் பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார்கள். சமயம் உண்டாவதாக. அந்த ஆண்டவருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சமயம் உண்டாவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் எப்படி அவர் நீதியுள்ள ராஜாவாய் இருப்பார் என்று வேதவசனம் நமக்கு தெரிவிக்கிறது. அதே வேளையிலே எருசலேம் குமார்த்திகளை குறித்து சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளை எழுந்திருந்து என் வார்த்தையை கேளுங்கள், நிர்விசாரமான குமார்த்திகளின் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், வார்த்தை கேட்க வேண்டும். உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும்.
கர்த்தர் சமயம் என்று வனாந்தரத்திலே நியாயம் விசாரிப்பார். நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. தொடர்ந்து 33வது அதிகாரத்திலே துன்பம் வருகிற வேளையிலும் ஆண்டவராகிய தேவன் ஒரு தன் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. இது ஒரு சமயமே உண்டாவதாக. ஆம், நேரடியாக ஆசிரியர்களை குறிப்பிட்டாலும் நிறைவேறுதல் அந்தி கிறிஸ்துவிலும் சத்துடைய காரியங்களிலும் இருக்கும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 20 அதிகாரங்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது சமயமே உண்டாவதாக. அங்கே கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரில் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்ததாமே இந்த விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் முன்னேற்றத்தில் வாசமா இருக்கிறவர். சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிற தேவன். பூரண ரட்சிப்பும் ஞானம் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதங்களை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். மனம் திரும்பி வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. கர்த்தர் சமயமும் உண்டாவதாக. ஆனால் மனம் திரும்பாமல் போகும்போது இந்த பாவிகள் ஆண்டுடைய கோபாக்கினை பெற்றுக் கொள்ளுவார்கள். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கடிக்கு முன்பாக நம்மை தடுத்திருக்கிறவன் யார்? நித்திய ஜுவாலிக்கு முன்பதாக நம்மை தாபரிப்பவன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி அங்கே வைக்கப்படுகிறது. அது சமயமே உண்டாவதாக. ஆனால் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நீதியாய் நடந்து செம்மையானோடு பேசி என்னை இடுக்கன் வசதியோடு ஆதாயத்தெல்லாம் வெறுத்து படிதானங்கள் வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் தாமே ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையில் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் உன் கண்கள் காணும். தூரத்திலும் தேசத்தையும் பார்க்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தத்தை அருளுகிறவர். நம்முடைய கர்த்தர் நியாயாதிபதி, அவர் நியாயப்பிரமாணிகர். நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜா, அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். ஆம், அந்த உன்னத தேவனை நாம் ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவருடைய வார்த்தைகளை படி நடப்போம். மகிமையை காண செய்வார். ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.